தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமனி மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மதுரையின் முக்கியமான நாள் தேர் திருநாள். இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ எங்க மனசை எடுத்து செல்லும். வந்து நின்னு ரசிக்கிற இந்த ஊரு சனம் இந்த தேரை இழுத்து செல்லும். இன்னைக்கு இந்த தேர் திருவிழாக்கான ஸ்பெஷல் தான் நீங்க பார்க்க போறீங்க. தற்போது மணி காலை 5 மணி. என் பின்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மக்களுடைய கூட்டமே அலைமோதிக்கிட்டு இருக்கு. இந்த தேர் திருவிழாவை பார்ப்பதற்காக மதுரை மட்டும் இல்ல, மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து மட்டும் இல்ல, வெளிநாடுகளில் இருந்து வெளி மாநிலத்திலிருந்து கூட மக்கள் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தேர் திருவிழாவானது நடக்க போகுது. தேரை அழகா வடம் பிடிச்சு இங்க இருக்கக்கூடிய மதுரையுடைய இளைஞர்கள் இழுத்துட்டு வர போறாங்க. அந்த அழகான காட்சிகள் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க போய் பார்க்கலாம். கீழமார்க் வீதியின் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தேரடியில் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் பார்த்தீங்கன்னா பூப்பல்லாக்கில் அவங்க அழைச்சிட்டு இங்கே தேரில் அந்த சாமியை அலங்கரித்து வைக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியும். குறிப்பாகவே மதுரையில் இந்த தேர் திருவிழாவாக பார்த்தீங்கன்னா 2 தேர்கள் வரும். ஒரு தேரில் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் இருப்பாங்க. மற்றொரு தேரில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தனியாக ஒரு தேரில் வர்றது தான் இந்த தேர் திருவிழாவுடைய சிறப்பு அம்சமும் கூட. இந்த தேர் திருவிழாவை பார்ப்பதற்காக தற்போது ஏராளமான பக்தர்கள் இங்கே கூடியிருக்காங்க. சரியாக 6 மணிக்கு மேலே தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்கான காட்சிகள் பார்க்க முடியும். தற்போது அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக பண்ணியிருக்காங்க. தேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருக்காங்க. இந்த தேருடைய அந்த அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா கடந்த 1 வாரங்களாகவே இந்த கலைஞர்கள் தேரை அழகா வடிவமைச்சு வச்சிருக்காங்க. தேர் மாசி வீதிகள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய 4 மாசி வீதிகள்லையும் தேர் உலா வரும். குறிப்பாக இந்த மாசி வீதிகளில் உலா வரும்போது அந்த தேர் ஆடி அசைஞ்சு வரக்கூடிய காட்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்க்கறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஏராளமான பக்தர்கள் இங்கே குமிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். தேர் ஆடி அசைஞ்சு திரும்ப எந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதோ அதே பகுதிக்கு மீண்டும் தேர் நிறுத்தி வைக்கப்படும். மதுரையின் தேரோட்டம் தேர் திருவிழா தொடங்கிருச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தேர் வீதியில வரும்போது ஆடி அசைஞ்சு வர்றத பார்ப்பீங்க. ஆனா தேர் முதல்ல இழுக்கும் போது எப்படி அழகா இழுக்கிறாங்க, இளைஞர்கள் எவ்வளவு உற்சாகமா இழுக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. நீங்க அப்படியே பார்த்தா தெரியும், இளைஞர்களுடைய உற்சாக வெள்ளத்துல இந்த தேரானது மிதந்து இந்த தேரடி வீதியில வந்துட்டு இருக்கு. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை வரக்கூடிய தேர் தான் முதலில் வரும். அந்த தேர் தான் முதல் காட்சி வந்துட்டு இருக்கு. அந்த காட்சியை பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2வது தேரா மீனாட்சி தனியா அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர்ல வரக்கூடிய காட்சி தான். தற்போது இளைஞர்கள் தேரை இழுக்க தொடங்கி விட்டார்கள் தான் கூறணும்.
ஹர மகாதேவா என்ற கோஷத்தை எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த இளைஞர்களுடைய உற்சாகம் தான் இங்க வந்து இந்த தேர் எடுப்பதற்கான முக்கிய காரணமா இருக்கு. இந்த இளைஞர்களுடைய இந்த எழுச்சி தேர் வந்து மிக அழகா எடுத்து கொண்டு வந்துருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுடைய எழுச்சி தான் அந்த தேரை இழுத்து கொண்டு வந்து வேகமா இழுத்து கொண்டு வந்து உதவுறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்றதை கேட்போம் அவங்க கிட்டே வந்து. எப்படி இழுக்கும் போது மனம் எப்படி இருக்கு? இந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. நீங்க பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சில நேரத்தில் வந்து அந்த வேகமா வரக்கூடிய தேரை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு கட்டைகளை போட்டு 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 அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த நபர்களோட நம்ம இருக்கோம். அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்ககிட்ட கேட்போம் இந்த தேர் வந்து வேகமா வரும்போது பின்னாடி கட்டைகள்லாம் வச்சு நிப்பாட்டுறீங்களா? எப்படி பண்றீங்க? வந்து நிப்பாட்டிக்கிறது வேகமா வர்றதுக்கு திரும்புறதுக்கு கட்டை திருப்புறதுக்கு ஒரு ஒதுங்கி வர அங்கிட்டு ஒதுங்கி வர அதுக்காக நான் ஏத்து கட்டையில ஸ்டேரிங் மாதிரி பின்னாடி கட்ட போடுறாங்கல்ல அவுட் இருக்கு. பின்னாடி திரும்ப வந்து பெண்டு வருது பார்த்தீங்களா? பெண்டை திரும்புறது இந்த இதை திருப்புறது. அதனால ரெண்டு பக்கம் கட்ட போடுறாங்க. முன்னாடி வர்ற வந்து பிரேக் மாதிரி கட்ட போடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். வருஷமா போயிட்டு கட்ட போறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம், ஆபத்தான விஷயமும் கூட இல்லைங்களா? அடியெல்லாம் பட்டிருக்கு. கூட்டம் ஜாஸ்தி, இடைஞ்சலான பகுதியில் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப இடைஞ்சல் சக்கரத்துக்குள்ள விழுகிற அளவுக்கு ஆள் மீனாட்சி புண்ணியத்துல எந்த இதுமே எங்களுக்கு ஆபத்து வந்தது கிடையாது. இனிமேலும் வராது. இனிமேல் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் இந்த தேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவ்வளவு பெரிய தேர் வந்து இங்க வந்து உருண்டு வந்துட்டு இருக்கு. கீழே கட்டை வச்சிருக்காங்க பாருங்களேன். ஆமா, ஒரு சொல் கட்டையை நம்மளால கையில கூட தூக்க முடியல. ஆனா வந்து அவ்வளவு வலிமையான கட்டையா இருக்கு. இதை வச்சு தற்போது இந்த தேரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கட்டையை வச்சு இவ்வளவு பெரிய தேரை நிப்பாட்டி வைக்கிறாங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க சொன்னது மாதிரி தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சுதான் இந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஆனா ஆத்மார்த்தமா செய்யறாங்க. கடவுள் மீது இருக்கக்கூடிய அன்பு, அதாவது மீனாட்சி தாய் மீது இருக்கக்கூடிய அதிநவீன அன்புன்னு தான் சொல்லணும். அவள் மேல் நம்பிக்கை வைத்துதான் இந்த தேரையை அவங்க இழுத்து கொண்டு வராங்க. இந்த உயிரையும் பணையம் வச்சு எடுத்துட்டு வராங்க. தேர் வந்து 400 வருட பழமையான ஒரு தேர். இந்த தேரை வந்து பார்த்தீங்கன்னா திருமல நாயக்கர் தான் வந்து இந்த தேரை வந்து உருவாக்குனா சொன்னாங்க. ஆனால் இந்த தேரோட வலிமை பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையான ஒரு தேராக இருக்கு. 2 தேருமே மதுரையில் மிகப்பெரிய ஒரு வலிமையான தேர். இவங்க எல்லாரும் தான் இந்த பட்டாளங்கள். தேரை வந்து இழுக்கிறதுக்கு இளைஞர்கள், மதுரை இளைஞர்கள் வந்து தேரை இழுக்கிறாங்க. அவங்க இழுக்கக்கூடிய தேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் வந்து நம்ம நண்பர்களாக தான் இருக்கு. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? இந்த வருஷம் எப்படி இருக்கு வியாபாரங்கள்லாம்? இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. என்னென்ன மாதிரி பொருள்லாம் வைப்பீங்க பொதுவா? எங்களுக்கு பிடிச்ச பொருள் தான்.
சரி, இப்போ நிறைய விற்பனை ஆகுது. அவங்களுக்கு தொடர்ந்து இந்த திருவிழா ஒட்டி ஒரு சில பிளான் பண்ணியிருப்பீங்களா, பிஸ்னஸ் பிளான் பண்ணியிருப்பீங்களா? திருவிழாக்கு எத்தனை நாள் கடை போடுவீங்க பொதுவாக? 10-15 நாள். எவ்வளோ சேல்ஸ் ஆகும் பொதுவாக? ஒரு நாள் சேல்ஸ் வந்து ஒரு 10 ரூபாய் இப்படி ஆகும். 10,000 ஆகுமா ஆகும் ஒரு நாளைக்கு? நாளைக்கு ஆகும். 15 நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லாக்ஸ் கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இந்த இடத்துல. வரும். மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆமா கண்டிப்பா. அப்போ இந்த திருவிழாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்களோ? கண்டிப்பா. ஆமா. ஏன்? நமக்கு இந்த திருவிழா தான் கொஞ்சம் பெரிய திருவிழா. ஆனால் இங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நீங்கள் எந்தெந்த ஊர்களுக்குலாம் இதுக்கு முன்னாடி வந்து வியாபாரங்களுக்கு எல்லா ஊருக்குமே போயிருக்கோம். கேரளால இருந்து எல்லா ஊருக்குமே போயிருக்கோம். அப்போ வியாபாரம் எங்கே களை கட்டியிருக்கு? இந்த ஊர் தான். மதுரை தான். மதுரை சித்திரத்துல தான் வியாபாரம் கடை கட்டுது. அவங்க பல ஊர்களுக்கு வந்து அவங்க வியாபாரங்களுக்கு போயிருக்காங்க, பல மாநிலத்தில் வந்து வியாபாரங்களுக்கு போயிருக்காங்க. இருந்தாலும் மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வந்து அவங்களுடைய வியாபாரம் ரொம்ப அதிக அளவில் இருக்கு, ரொம்ப அதிகமான வருமானம் ஈட்டுறதா சொன்னாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பல பேர் பல வியாபாரிகளை இந்த சித்திரை திருவிழா வாழ வச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். திருவிழா அப்படின்னா பொதுவாகவே சித்திரை மாதம் வந்து வெயில் அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த தேர் திருவிழா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்கு வந்து இந்த வெயில் காலகட்டத்தில் வந்து ரொம்ப சுட்டரிக்கை சூழ்நிலை வந்து அவங்களுக்கு தாகம் அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு வந்து அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு பல நன்கொடையாளர்களும் சரி, பல தன்னார்வலும் சரி, அவங்களாகவே மக்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையான தண்ணீர், மோர், குறிப்பாக வந்து சர்பத், நன்னாரி உள்ளிட்ட பல்வேறு அந்த குளிர்பானங்களை வந்து அவங்க வந்து வழங்குறாங்க. மக்களுக்கு இந்த நேரத்தில் வந்து குறிப்பாக வந்து கோடை வெயில் வாட்டி வதக்குது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்பத்து, லெமன் ஜூஸ்லாம் வழங்குறீங்க. அது ஒரு ஆத்ம திருப்தியாக வழங்குறீங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? சந்தோஷமாக தான் இருக்கு. அவங்களும் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வேற வேற ஊர்லேருந்து வராங்க. அவங்களுக்கு இது கொடுக்கறதாவது நம்மளால முடிஞ்சதை பண்றோம். ஸோ இதுக்குமே பெர்மிஷன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக ஃபுட் சேஃப்டியில ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்க வேண்டி இருக்கு. ஓகே, அது வாங்காம பண்ணக்கூடாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளாக இருந்தாலும் இது வந்து அவங்க பொருள் ஆனதுனால ஃபுட் சேஃப்டி பண்ண வேண்டியது பார்க்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகுதி 4 மாசி வீதிகளில் தான் தேர் அழகா வந்து உலா வந்தது நம்ம பார்த்தோம். தேர் வந்து போன பின்பு பார்த்தீங்கன்னா மக்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்பட்டதுனால இந்த பகுதி முழுவதும் குப்பை காடாக மாறி இருந்தது. அந்த குப்பை காடாக மாறி இருந்த ஒரு சூழலின் காரணமாக உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர், குறிப்பாக மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்யக்கூடிய சூழல் பார்க்கிறோம். நம்ம அவங்க கிட்ட போய் கேட்டோம், தூய்மை பணியாளர்கள் வந்து மாநகராட்சியை சார்ந்தவங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய ஸ்டாஃபை மட்டும் வச்சு இது பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட எந்தெந்த விஷயத்துக்கும் வந்து தன்னார்வலா நாங்களா வந்து தொண்டு செய்கிறோம் அப்படின்னு வந்து மக்கள் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குறிப்பாக வந்து மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணத்தப்போ உணவு பரிமாறும் போது அந்த உணவுகள் காய்கறி வெட்டுறதுக்கு அவங்களாவே ஆர்வமாக வந்து மக்கள் வந்து அந்த காய்கறிகளை வெட்டி சமைக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்தோம். அதே போல தான் தற்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் மாதிரி அவங்களுடைய குப்பைகளையும் வந்து அகற்றக்கூடிய இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஊழியர்கள் மட்டும் கிடையாதுங்க, பொதுமக்களும் இங்கே அதிகமாக இருக்காங்க. பொதுமக்களும் அவங்களாகவே தானாக முன் வந்து இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து அவங்க அகற்றிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பொறுப்புள்ள ஒரு விஷயமா இருக்குது. சும்மா பேருக்குன்னு வந்தோம், சாமி பார்த்தோம், இங்கே இடத்த குப்பையை பண்ணோம் அப்படின்னு கிளம்பி போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்புணர்வாக அவங்க எடுத்து இந்த குப்பைகளை வந்து அவங்களே சரி செய்யணும்னு நினைக்கும் போது அவங்களே அதை வந்து அந்த பணியும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் கடனுக்கடன்னு பண்ணலங்க, நார்மலாக பண்ணுறதை விட ரொம்ப அழகாக இந்த இடத்த க்ளீன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இவங்களுடைய இந்த பணிக்கு நிச்சயமாக நம்ம வந்து ஒரு சல்யூட் பண்ணி ஆகணுங்க. நம்ம ஏற்கனவே கூறியது போல இந்த பொறுப்புள்ள பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நம்ம கூட இருக்காங்க. சொல்லுங்க, எத்தனை நாளா வந்து இங்க பாத்துட்டு இருக்கீங்க? 15 நாள் சுத்தம் பண்றோம். 15 நாள் சாமி அம்மா போக தட்டி நாங்க சுத்தம் பண்ணி தரோம். மக்கள் அதிகமா அங்க வராங்க, அதிகமா குப்பைகளை போட்டுட்டு போறாங்க.
அல்றோம். எப்படி இருக்கு இந்த பொறுப்பு பாக்குறதுக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சேவை செய்யறோம், நல்லா இருக்கு. மீனாட்சி அம்மனுக்கு சேவை செய்யறோம், ஆத்தாவுக்கு சேவை செய்யறோம். அம்மா அம்மனை படிச்சுக்க. ஆமா. இப்போ நீங்க மாநகராட்சி ஊழியர்கள் மட்டும் இல்லாம பப்ளிக் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற கேள்விப்பட்டோம். அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே அப்படித்தான். நாங்க வேலை செய்ய வந்திருக்கோம் சாமிக்காக. நீங்க எந்த ஊரு? நீங்க? நாங்க செக்கான ஊரணி. சரி. அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. அங்க இருந்து வேலைக்கு அம்பாளுக்காக தொண்டு செய்ய வந்திருக்கோம். மேலும் மேலும் முள்ள ஊட்டி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றீங்க, மக்கள் வந்து ஈஸியா அந்த பகுதியை வந்து குப்பையாக்கிட்டு போறாங்களா? அவங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அதுவும் நினைக்கல. அவங்க செய்யறது அவங்க நிச்சயம் போவாங்க. நம்ம வாக்குறது அம்மாவுக்கு தொண்டு பண்றோம். இது வந்து வெக்கமோ அசிங்கமோ நாங்க நினைக்கல. 15 நாளைக்கு இல்ல, மக்கள் வந்து உங்களுடைய நீங்க பொறுப்பா வேலை பாக்குறீங்கல்ல, அவங்களும் கொஞ்சம் பொறுப்புணர்ந்து வந்து குப்பைகளை வந்து போடாம இருக்கலாம்ல. போடாம இருக்க முடியாது. பிள்ளை ஊட்டியோட வருதுங்க, அதை எடுத்து போட்டு போயிரு. அது நம்ம கஷ்டமா செய்யணும். அதே தொண்டுன்றது. ரொம்ப சூப்பரா அழகா சொன்னாங்க. நான் கூட அவங்ககிட்ட கேள்விகள் கேட்டேன். மக்கள் வந்து குப்பைகள் அதிகமா போடுறாங்களே, நீங்க ஏதாவது அவங்க சொல்ல நினைக்கிறேன் கேட்டேன். அவங்க போடதான் செய்வாங்க, அதை சுத்தம் செய்யறதா உங்களுடைய பொறுப்பான வேலை அப்படின்றாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அது வந்து. நாங்க இதை செய்யறோம். மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழாவுடைய 11வது நாள் நிகழ்ச்சி திருத்தேரோட்டம். ரொம்ப அழகா 2 தேர்கள், சுமார் 400 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த 2 தேர்களை பக்தர்கள் மட்டுமல்ல மதுரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் இழுத்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்ப்பதற்கே ரொம்ப அழகா இருந்தது. பிரம்மாண்டமா காட்சி அளித்தது. குறிப்பா ஹரஹர மகாதேவா அப்படின்றத அவங்க வந்து அந்த கோஷங்கள் எழுப்பி அவங்க வந்து தொடர்ந்து அந்த தேரை வலுவா இழுத்து செல்றதுக்கு அந்த கோஷம் அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப புத்துணர்ச்சியா இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா 4 மாசி வீதிகள்ல கடல் போல காட்சி அளித்தது. மக்கள் கூடியிருக்கிறத பார்க்கும்போது மக்கள் அவ்வளவு பேர் கூடியிருந்தாங்க. மக்களுடைய அந்த வெள்ளத்துல வந்து இந்த 2 திருத்தேரும் வந்து மிதந்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்கும்போது ரொம்ப அழகா காட்சி அளித்தது. ஸோ 11வது நிகழ்ச்சி திருத்தேரோட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சாலும் இன்றைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வந்து சாமிகள் வந்து இந்த தேர் வழி வந்து அந்த தடம் பார்ப்பதற்காக சாமி இன்னைக்கு வெளியே வருவாங்க. அது பார்க்கக்கூடிய காட்சிகள் இன்னும் அருமையாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த மதுரையில் இந்த ஆற்றங்கரையோரம் இந்த சைடில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சியுடைய திருவிழா வந்து நிறைவடைஞ்சிரும். அப்படியே நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேராக நம்ம வந்து கள்ளழகர் அவருடைய திருவிழா தான். அழகர் கோவிலிருந்து அழகர் புறப்பட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ புறப்பட ஆரம்பிச்சோடனே பக்தர்கள்லாம் அந்த பக்கம் நோக்கி போயிடுவாங்க. பல்வேறு கிராமங்கள்லேருந்து மக்கள் அங்கே வந்துடுவாங்க. நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்துள்ள நிகழ்ச்சி களை கட்ட போகுது மதுரை. தொடர்ந்து பார்க்க தான் போறீங்க, தொடர்ந்து பார்ப்போம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமனி, மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம்.